12. ஸோ என்ன பார்க்க போகிறோம், அடுத்து S3க்கும் செட் 6க்கும் எத்தனை ப்ரூஃப் ஹோமோமார்ஃபிசம் கொடுக்க முடியும்னு பார்ப்போம். ரைட், இப்போ என்ன பண்ணணும், இது எஃப்னு எழுதிப்போம். இப்போ நார்மல் சப் S3க்கு என்ன வரும், A3 S3 இருக்கும். இப்போ கோஷன் குரூப் கண்டுபிடிக்கலாமா, S3 ஐசோமார்பிக் S3 வந்துடும். ஓகே, இது வந்து இது S3 எழுதிக்கலாமா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி செட் 6ல் எத்தனை இது இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுமே இருக்காது, ஏன்னா இது ஆர்டர் 6, இதோட ஆர்டர் 6. ஆனால் இது வந்து என்னது நான் எபிலியன், அது இது நான் சைக்கிளிக், இது சைக்கிளிக், அப்போ அப்படி இருக்காது. புரியுதுங்களா, இது கான்செப்ட் தான். அதாவது எஃப் ஆஃப் S3ன்னு அர்த்தம் சப் குரூப். எதோட சப் குரூப்பு, எஃப் ஆஃப் S3 பொதுவாக எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா, இப்போ S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி சப் குரூப் செட் 6ல் தேடணும், இருக்கவே இருக்காது. சரிங்களா, ஆர்டர் 6 இருக்காது. ஸோ அதனால் நாட் பாசிபிள். இதை வச்சு நம்ம ஹோமோமார்ஃபிசம் கிடைக்காது. ரைட்டா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே அடுத்த கொஸ்டின் குரூப் எடுத்தாச்சு. இது ஐசோமார்பிக் டு செட் 2ஆக இருக்கும். ஃபஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் யூஸ் பண்ணுறோம், இது கிடச்சிரும். இது செட் 2 ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணோம், சப் குரூப் செட் 6ல் செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி எத்தனை குரூப் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இருக்குன்னா ஆக்சுவலாக என்ன, செட் 6 வந்து சைக்கிளிக் குரூப். அப்போ வந்து யூனிக் சப் குரூப் இருக்கும். சரிங்களா, ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். சரிங்களா, ஒன்றே ஒன்று, அது என்ன 0,3 அது மட்டும் தான் இருக்கும். ரைட்டா, இப்போ கண்டுபிடிச்சி இப்போ எத்தனை சப் குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், ஆட்டோமார்ஃபிசம் செட் 2 கண்டுபிடிக்கணும். U2, ஸோ 1 வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் குரூப் என்னது, S3 to S3, ஸோ 1 வந்துடும். இது ஆட்டோமார்ஃபிசம் கார்டினாலிட்டி 1 வந்துடும். இது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, இது பாருங்கள், S3 to S3யா, இது ஏன் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி தான். இப்போ நம்பர் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் எத்தனை வரும்னு பாருங்கள். இது எப்படி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டுக்கு இதில் 0 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சப் குரூப்பே இருக்காது, அப்போ 0 போட்டுக்கோங்க. ரெண்டாவதுல எத்தனை சப் மொத்த ஆட்டோமார்ஃபிசம் வந்து 1, எத்தனை சப் குரூப் இருக்குது, ஒன்றே 1. அதுமாதிரி அடுத்து ஆட்டோமார்ஃபிசம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1. எத்தனை சப் குரூப் 1, அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 2 தான். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஜென்ரல் ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்பர் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் செட் ப்ளஸ் 2 Sn இஸ் n அப்படின்னு நான் டேரெக்டாக ரிசல்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம 6 கொண்டு வரணும். இது ஜென்ரல் ரிசல்ட். ரைட்டுங்களா, ரைட். அது எப்படி வரும்னு பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம், செட் 3க்கு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்பர் ஆஃப், இப்போ என்ன பண்ணோம், டொமைன் இதானே, இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். செட் ப்ளஸ் S3 காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இப்போ நார்மல் சப் குரூப்பாக செட் ப்ளஸ் எத்தனை இருக்கும், எல்லா சப் குரூப்பும் நார்மலாக இருக்கும். there are infinitely many normal subgroups for set plus set. ஓகேங்களா, with respect to operation addition இதுதான் எழுதியிருப்பேன். ரைட்டா, இப்போ இதெல்லாம் சப் குரூப்ஸ், Z சப் குரூப்ஸு, 2Z இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஓகே நான் ஃபஸ்ட் போடாமல் விட்டுருக்கேன் நினைக்கிறேன். சரி, அது லாஸ்ட் இங்கே போட்டிருக்கேன். சரி பார்ப்போம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் லாஸ்ட் இங்கே எழுதியிருப்பேன். சரி பார்ப்போம், ஃபஸ்ட்டு நம்ம இதை இது கொஷின் குரூப் கண்டுபிடிக்கலாமா. இப்போ செட் பை 2Z ஐசோமார்பிக் 2Z, என்ன இந்த ரிசல்ட், செட் பை NZ இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2ன்னு தெரியும், செட் 10 அடிஷன் மாடலில் என்னன்னு தெரியும். ஓகேங்களா, இந்த தேரத்தை யூஸ் பண்ணி இது ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், ஹோம்ஒர்க்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த கொஷின் குரூப்பு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். ஸோ ஐசோமார்பிக் டு எஃப் ஆஃப் Z. ஓகேங்களா, இப்போ இதுக்கு பிறகு செட் 2 ரிப்ளேஸ்மெண்ட். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும்னா, ஸோ செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி S3ல் எத்தனை சப் குரூப் இருக்குன்னு பார்க்கணும். கொஸ்டின் புரியுங்களா, செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி S3ல் எத்தனை சப் குரூப் இருக்குன்னு நான் பார்க்கணும். S3ல் எத்தனை சப் குரூப், செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி இந்த 2 குரூப். ஓகேங்களா, இது 3 பேர் இருப்பாங்க. அப்போ 3 சப் குரூப் நான் கையில் இருக்கும். செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி S3ல் 3 சப் குரூப் இருக்கும். ரைட், இப்போ என்ன பண்ணணும், வழக்கம் போல் இதுக்கு ஆட்டோமார்பிசம் கண்டுபிடிப்போம், 1 வந்துடும். இதே மைண்டில் வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த கொஸ்டின் குரூப் பண்ணது 3Z. இது என்னது வரும், அதே தான், இது வந்துடும், செட் 3 வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், சப்குரூப் இப்போ வந்து செட் 3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி S3யில் எத்தனை சப்குரூப்னு பார்க்கணும். ஒன்றே ஒன்று S3. இப்போ ஒரே ஒரு சப்குரூப் மட்டும் இருக்கும். வழக்கம் போல் இந்த ஆட்டோமார்பிக்ஸ்னால் செட் 3 கண்டுபிடிக்கணுமா, U3ன்னு வருமா, U3னா 2 வந்துடும். நான் பை ஆஃப் 2 வந்து ஐலர் பை ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வந்து 2ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண செட்டுக்கே மறுபடியும் வந்துடுறேன். செட்டுக்கு கண்டுபிடிக்கும், செட் பை செட்டு வந்து ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ இது ஐடென்டிட்டி ஆயிரும். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ரைட்டா? ரைட். இப்போது இந்த கொஷின் குரூப் இதெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து நான் 4Z கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன். 4Z 5Zலாம் கொஷின் குரூப் கண்டுபிடிக்கும்போது அது இங்கே வாங்க. ஃபார் கே எக்ஸப்ட் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 அதான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ரைட். அப்போது செட் பை கே செட் என்ன வரும், செட் கேவாக இருக்கும். ஓகேங்களா? செட் கேவாக இருக்கும். இப்போது செட் கேவாக இருக்குமா? இப்போ S3 has no subgroup f of Z which is isomorphic to set K. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நீங்கள் கேக்கு நீங்கள் 4 போட்டால் என்ன வரும், செட் 4 கிடைக்கும். செட் 4 என்ன அர்த்தம், செட் 4 இருக்கும். இப்போ S3 has no subgroup, so no subgroup of order 4 இருக்காதுல்ல, இருக்காது. ஐ மீன் 5 செட் 5 இருக்காதுல்ல, செட் 6 இருக்காது, செட் 7 செட் 8 ஸோ எதுவுமே இருக்காது. அப்போ இதுக்கப்புறம் மேலே என்ன இருக்காதுன்னா, ஸோ எந்த ஒரு சப்குரூப் S3யில் எடுத்தாலும் அது என்னது செட் கேக்கு ஐசோமார்பிக் இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் 0. அப்போ ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இது அடிச்சிடுவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கேஸ் போட்டோமா. ஸோ எத்தனை 1, 2, 3. இப்போது ஆட்டோமார்பிக்ஸில் 1 மொத்தம் சப்குரூப் 3 முடிஞ்சது. ப்ளஸ் செகண்ட் கேஸ் இது எழுதணுமா, எத்தனை சப்குரூப் எத்தனை இதுனா ஆட்டோமார்பிக்ஸில் 2 ஒரே ஒரு சப்குரூப். அடுத்து மூணாவது இந்த கேஸ். ஸோ ஆட்டோமார்பிக்ஸில் ஒரு எலமெண்ட்டு இங்கே 1. அடுத்து என்ன பண்ணணும், இங்கெல்லாம் 0 கேஸ். 0 0 0 0 0 0 இங்கெல்லாம் 0 0 0 0 0 0. there are infinitely many zeros. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி ஓகேங்களா, அப்போ இது என்ன இது அப்போ 3 + 2 + 1. ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இங்கே ஸ்லோவாக படிக்கும்போது புரியும். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, S3க்கும் S4க்கும் இதே ப்ராசஸ் தான். சரி பாருங்கள், இது சொல்லி இப்போ S3 இப்போ ஃபஸ்ட் என்னது, S3க்கு நார்மல் சப்குரூப் இது 3 தான் வரும். இப்போ இது ஓகே, இது எழுதிடலாம் S3. இப்போ பிரச்சனை இந்த இடத்துல ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக்கி கொஷின்ஸ். ஸோ இந்த இடம் தான் நிறைய பேருக்கு மாட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் ஆக்சுவலாக S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி S4ல் எத்தனை சப்குரூப் இருக்குன்னு பார்க்கணும். அது என்ன வரணும், 4C3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ஃபார்மெட்டில் ஆக்சுவலாக இது ஒரு ரிசல்ட்டு. சரிங்களா? அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கும் தெரியாது. பார்ப்போம். ஸோ S4 வச்சுக்கோங்க. S4ல் நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் இந்த ஃபார்ம் SN மாதிரி இருக்கணும். இந்த ஃபார்ம் அதாவது நம்பர் ஆஃப் சப்குரூப் S3 ஃபார்மெட்டில் எத்தனை சப்குரூப்னு பார்க்கணும். அது என்ன வரும்னா சிம்பிளி 4C3 அதாவது 4C1 அதாவது 4. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து S5ல் நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் ஐசோமார்பிக் டு S3. அதுமாதிரி நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் ஐசோமார்பிக் டு இந்த இதே ஃபார்மெட்டில் எனக்கு கிடைக்கணும். அதாவது S4க்குள்ளே S3 உள்ளே உட்காந்துருக்கும் சப்குரூப்பாக, S5க்குள்ளே S3 ஒரு சப்குரூப்பாக உட்காந்துருக்கும், S5க்குள்ளே S4 ஒரு சப்குரூப்பாக உட்காந்துருக்கும். இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்னா 5C3ன்னு வரும், இது 5C4ன்னு. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்போ என்ன வரும், 5C2 5 × 4 1 × 2 10 சப்குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து இங்கே 5C1 ஸோ 5 வரும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் S3 இதை மட்டும் ஒரு ரிசல்ட்டாக எடுத்துன்னா இது முடிஞ்சிடும். ரைட்டா? அப்போ நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ். ஓகேங்களா? அதாவது S4ல் S3க்கு ஐசோமார்பிக் எத்தனை சப் குரூப்னா 4C3 4C1 4 இருக்கும். அப்போது அதை H1 H2 H3 H4 4 சப் குரூப்ஸ் இருக்கும். எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமார்பிசம் ஆஃப் இது அடுத்து நான் எடுத்துட்டேன் கான்செப்ட். ஆட்டோமார்பிசம் செட் என்ன வரும்? SN வருமா? ஆட்டோமார்பிசம் SN என்ன வரும்? ஸோ ஒரு ரிசல்ட் இது அடுத்த ரிசல்ட். ஆட்டோமார்பிசம் SN வந்து SN இருக்கும். இஃப் n வந்து நாட் ஈக்குவல் 6 தவிர ஸோ எந்த ஒரு n நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் ஆட்டோமார்பிசம் SN வந்து SN இருக்கும். சரிங்களா? இது ஒரு ரிசல்ட். ரைட். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆட்டோமார்பிசம் S3 வந்து S3 வந்துடும். இப்போ கார்டினாலிட்டி 6 வந்துருமா? ரைட். அடுத்து என்னது? அடுத்து இந்த எடுப்பேன் 3 எடுக்குமா? செட் 2 வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்? செட் 2 ஸோ சப் குரூப்பு S4ல் செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி எத்தனை சப் குரூப்புன்னு பார்க்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனை சைக்கிளிக் சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல் ஆர்டர் 2 இருக்கிற மாதிரி S4ல் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எத்தனை இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பழைய கதை தான். மறுபடியும் S4க்கு போகணும். S4ல் number of cyclic subgroup of order 4 order 2 கண்டுபிடி. இதுக்கு ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் இதை பற்றி நான் பல முறை நோட்ஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by இப்போ ஆர்டர் 2ல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? அதில் லாஸ்ட் வீடியோஸில் போட்டுப்போம். ஆர்டர் 2ல் S4ல் என்னென்ன இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும், இந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஆக்சுவலாக 5 4 கண்டுபிடிச்சோம். மொத்தமாக இந்த ஃபார்மெட்டில் 9 எலமெண்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ இது 1. அப்போது மொத்தம் 9 சப் குரூப்ஸ் இருக்கும். அதை எழுதிக்கும். N1 N2 N9 எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமார்பிசம் செட் 2 கண்டுபிடிக்கணும். 1 வந்துடும். அடுத்த கொஸ்டின் குரூப் 1. இது வந்து ஒரே ஒரு சப் குரூப் இருக்கும். ஆட்டோமார்பிசம் 1 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ப்ராசஸ் இது என்னது? நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் கண்டுபிடிக்கணுமா? ரைட். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேஸ் ஆட்டோமார்பிசத்தில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. எத்தனை சப் குரூப் இருக்கும்? 1 2 3 4. அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆட்டோமார்பிசம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 இருக்குது. எத்தனை சப் குரூப் இருக்குது? 9 இருக்குது. எழுதிச்சு. அடுத்து என்னது? ஆட்டோமார்பிசத்தில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். இந்த கேஸ் ஆட்டோமார்பிசம் ஐடென்டிட்டி வந்து ஐடென்டிட்டி தான் வரும். ஒரே ஒரு சப் குரூப் இருக்கும். ஆட்டோமார்பிசம் 1 வந்து அப்போ 1 × 1 1. ஓகே. இப்போ 24. அப்போ மொத்தம் 34 ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னு எனக்கு அனுப்பி விடுங்க. சரிங்க? நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் S3 to S3 இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ Q8 to client 4 இதை ட்ரை பண்ணுங்கள். client 4 to S3 இதை ட்ரை பண்ணுங்கள். client 4 to client 4 ட்ரை பண்ணுங்கள். Q8 to Q8 இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். S5 to F5 S4 to F4 Q8 to diagonal group of order 8 so alternating group A4 diagonal group of order 12. இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கலாம். நோட்டில் நான் எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோ இது இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ இதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஹோமோமார்பிசம் கவுண்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டவுட்ஸ்னால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை.